தவக்காலத்தின் 23ஆம் நாள். வாக்கு. பேச்சிழந்த ஒருவருக்கு இயேசு அவரில் இருக்கிற அவரை அடித்துக் கொண்டிருந்த பேயை, தீய சக்தியை வெளியேற்றுகிறார். இந்த நிகழ்வில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் சில பேர் அவரை பேய்களின் தலைவனாகிய பெல்செபூலை கொண்டு ஓட்டுகிறான் என்று சொல்லியும், இன்னொரு சாரார் சோதிக்கும் நோக்கத்தோடு அடையாளம் கேட்டு இம்சை செய்கிறார்கள். நடந்தது நல்லது. இதுவரை பேசாமல் இருந்த, பேச்சில குறையோடு இருந்த ஒருவரை குணப்படுத்த நினைத்து அவர்கள் மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவையில்லாத விமர்சன கண்ணோட்டத்தோடு, நல்லதை பார்க்காமல் குறுகிய எண்ணத்தோடு பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லியும், இன்னும் இதைவிட பெரிய அடையாளம் காட்டும்படியும் அவரிடம் கேட்கிற இந்த வேளையில அவர்கள் அவ்வளவு பெரிய நன்மைத்தனத்தை மூடி மறைக்கிறதை பார்க்கிறோம். மேலும் அவர்களுக்குள் அவர்களுடைய இந்த விரும்பாத ஒரு தன்மை, இயேசுவை இன்னும் அதிகமான அளவிற்கு அவரை நிராகரிப்பதும், அவருக்கு செவி சாய்க்காமல் இருப்பதும், பிடிவாதமாக அவருக்கு வேண்டுமென்றே தடைகளை ஏற்படுத்தி சிக்கல்களை உருவாக்கி அவரை மக்களிடத்தில் பெயர் பெற்ற ஒருவராக காண்பிக்க அவர்கள் இந்த நேரத்தில் அவரை எதிர்த்து பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் என்று தவக்காலத்தில் இப்படிப்பட்ட 2 குறைபாடுகள் இருக்கலாம். ஒன்று, நல்லது நடக்கிற போது அதை நல்லது என்று சொல்லக்கூட பாராட்டுகிற தன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையும், அடுத்து நல்லவற்றிற்கு முட்டுக்கட்டை போடாமல் குறுக்கு வழியில உலகம் பார்க்கிற மற்றவற்றையெல்லாம் இதற்கு நாம் இட்டுக்கட்டி பேசுகிறதையும் குறைத்து கொண்டால் அல்லது பேசாமல் இருந்தால் மிகவும் நலமாக இருக்கும். நல்லவரிடத்தில் நல்லதை கண்டால் அதை பாராட்டுவோம். அதே போல எந்தவித எதிர்நிலையும் நாம் ஏற்படுத்தாமல் நல்லவர்களுக்கு துணை நின்று அவர்களோடு கூட சமூகத்தில் நல்லது செய்கிற ஒரு மாபெரும் இனமாகவும் நண்பர் கூட்டமாகவும் வளர்ந்து புகழ் சேர்ப்போம். இறை ஆசீர் நமக்கு என்றும் இருக்கட்டும். ஆமென்.